இன்னைக்கு மாதிரி மேக்கப்லாம் போட்டுட்டு எங்கே போகிறேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். அது என்னென்னா தாய் குக்கிங் கிளாஸ். தாய் குக்கிங் கிளாஸுக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். 7 விதமான தாய் குசினை வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். இது வந்து ஒரு ஈவினிங் குக்கிங் கிளாஸு. ஸோ நீங்கள் எப்பாவது தாய்லாந்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தாய் குக்கிங் கிளாஸை ட்ரை பண்ணுங்கள். பிக்கப் ட்ராப் எல்லாம் இன்க்ளூடடாகவே ஒரு 800-900 தாய் பட்டுக்கே ஒரு அருமையான கிளாஸ் வந்து பிடிக்கலாம். நான் வந்து அந்த தாய் கிளாஸ்க்கு தான் இன்னைக்கு போக போகிறேன். இதுக்கு கூட தாய் குக்கிங் கிளாஸோட டீச்சரே வந்திருந்தாங்க. So that is our vehicle. We are going to get into the vehicle and let's go and do the cooking adventure today. வழியில அதர் பார்ட்டிசிபென்ட்டையும் பிக்கப் பண்ணிட்டு நாங்க போன முதல் ஸ்டாப் இந்த லோக்கல் மார்க்கெட். நம்ம தாய் குக்கிங் கிளாஸில் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்கோம். மார்க்கெட்டில் வந்து அந்த கோஆர்டினேட்டர் வந்து நமக்கான காய்கறிகள் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கு. நம்மளை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு 5 minutes டைம் கொடுத்துருக்காங்க. இந்த மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு முன்னாடி this is how this section started. So once we reached along with the other participants at the market, we were told and taught how to source a Thai ingredient for our cooking class. I want to introduce myself first. My name is Miu. Nice to meet you everyone. Nice to meet you too. And when you see, this is a basic when you preparing your food today, everything like soup packet already. You are soup packet like this. You have lemongrass. Your lemongrass you can boil with your pandan leaf and butterfly pea flower for to do butterfly pea tea. Curcuma or turmeric, Thai ginger or kalanga, and this is ginger. In your ginger, you can use in yellow curry and soy curry inside. Make more. So that's how the ingredient stores went. அது முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க மார்க்கெட்டை சுத்தி பார்க்கலாம்னு கிளம்பினோம். இந்த மார்க்கெட் ரொம்ப வைப்ரண்டா லவ்லியா தாய்லாந்து ரிலேட்டடான எல்லா விதமான மீட்ல இருந்து வெஜிடபிள்ஸ்ல இருந்து ஸ்பைசஸ் வரைக்கும் எல்லாமே அவைலபிளா இருக்கிற ஒரு மார்க்கெட்டா இருந்தது. நாங்க போன அந்த டைம் வந்து சைனீஸ் நியூ இயராவும் இருந்தது. சோ நிறைய சைனீஸ் மக்களையும் நிறைய சைனீஸ் ரிலேட்டடான எலிமெண்ட்ஸையும் பார்க்க முடிஞ்சது. நாளைக்கும் வந்து சைனீஸ் நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதை சைனீஸ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டை டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹாய், ஹலோ, ஸ்வாதிகா, ஸ்வாதிகா, சே ஸ்வாதிகா, ஹாய், ஹாய். இந்த மார்க்கெட் டூர் நார்மலா இல்லாம ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. பிகாஸ் நம்ம ஊர் மார்க்கெட்ல எல்லாம் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் வித்து பார்த்திருக்கோம். பட் இந்த ஊர் மார்க்கெட்ல ஒரு கம்ப்ளீட் ஃபுட் செக்ஷனே இருக்கு. இங்க தாய் ஃபுட்ல இருந்து சைனீஸ் ஃபுட்ல இருந்து மலை ஃபுட்ல இருந்து கிட்டத்தட்ட யூ நேம் இட் டெஃபினெட்லி தே மஸ்ட் ஹேவ் இட். அந்த மாதிரி ஒன்று இருந்தது. சின்ஸ் இட் இஸ் a சைனீஸ் நியூ இயர், இது வந்து ஒரு பிளாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா நிறைய விதமான ஃபுட்டை ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது. And I think that is the beauty of this market. You always see happy people walking here and there. இந்த மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே ஒரு குதூகலமாக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. வாங்க போகலாம். நான்லாம் இந்தியன் ஃபுட்டே வந்து கேவலமாக குக் பண்ணுற ஒரு ஆள்னு சொல்ல மாட்டேன். ஐ ரியலி குக் வெல். நான் ஏன் வந்து தாய் குசின் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா தாய் குசின் இஸ் லைக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் and famous cuisine across Asia, not just Asia, across the world. So கற்றுக்கிறதுல தப்பில்லையே. ஸோ அதனால தான் இந்த மஷ்ரூமோட பேரை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காது மஷ்ரூம், இயர் மஷ்ரூம்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படியே சுத்தி பார்த்துட்டு எங்களுக்கான காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வண்டியில ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் ரியலைஸ் ஆச்சு. அது என்னன்னு இதுல என்ன ஒரு விஷயம்னா என்னோட குக்கிங் கிளாஸ்ல எல்லாருமே ஒயிட் பீப்புள், நான் மட்டும்தான் ப்ரௌன் பீப்புள். அதுவே கொஞ்சம் எப்போ மாதிரியே இருக்கு. இருந்தாலும் போய் பார்ப்போம். ஹாய். ஓகே, பின்னாடி இடம் இல்லைன்னு சொல்லி நம்ம முன்னாடி உட்கார வச்சிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மார்க்கெட்டுக்கு தேவையான சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி போகலாம் குக்கிங் கிளாஸ்க்கு.
நான் செலக்ட் பண்ண இந்த குக்கிங் கிளாஸ் அவுட் சைட் ஆஃப் த சிட்டி. ஸோ வி டிராவல்ட் அரௌண்ட் 20 to 30 minutes டு ரீச் அவர் குக்கிங் கிளாஸ். நாங்க அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது திஸ் இஸ் த பெஸ்ட் டெசிஷன் ஐ மேட். நாங்க போறதுக்கு முன்னாடியே ஆல் our kitchen stations were set and the ingredients that we needed and the equipments we needed, everything was perfectly arranged on the table. Happy smile ஓட எங்களை ஒரு வெல்கம் பண்ணிட்டு எங்களோட ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போனாங்க. This is exactly how our station looked like. இந்த ஸ்டேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குக்கிங் செக்ஷனாவும் இன்னொன்னு ப்ரிப்பரேஷன் செக்ஷனாவும் இருந்தது. குக்கிங் செக்ஷன் comes with நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் along with the gas stove. ப்ரிப்பரேஷன் செக்ஷன்ல நமக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணும், சாப்பிங் போர்டு எல்லா இடத்தையும் கொடுத்துட்டாங்க. and the people here are my fellow classmates. so வாங்க ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்குள்ள போலாம். forgot to say, நாங்க போனோனையும் சங்குப்பூ ஹெர்பல் டீயான வெல்கமிங் ட்ரிங்க் கூட கொடுத்தாங்க. இந்த குக்கிங் கிளாஸோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்ஷன் என்னன்னா ஐடென்டிஃபைங் த லோக்கல் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ். நாங்க போன குக்கிங் கிளாஸ்லயே ஒரு ஹவுஸ் கார்டன் இருந்தது. அந்த கார்டனுக்கு எங்களை கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற எல்லா ஹெர்ப்ஸையும் ஒரு சின்ன டூர் மாதிரி கொடுத்தாங்க. Basil, also known as நம்ம துளசி, it plays a major role in தாயோட நிறைய stir fried and cuisine and curries. So we can select our whole menu. நமக்கு என்ன குக் பண்ணணும்னு ஆசை இருக்கோ அது மாதிரி குக் பண்ணிக்கலாம். and I also selected stir fried basil chicken. so எனக்கு துளசி தேவைப்பட்டங்காட்டி அங்க இருக்கிற ஃப்ரெஷ் கார்டன்ல இருந்து துளசியை நான் எடுத்துக்கிட்டேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த லிஸ்ட்டை தான் இன்னைக்கு நான் குக் பண்ண போறேன். நாங்க குக் பண்றதுக்கு முன்னாடியே எங்களோட டீச்சர் ஒரு இன்ட்ரோ கொடுத்தாங்க. All the layer for everyone. Cut in half your onion, toss it. So this is exactly how the whole class went. First நாங்க எங்க குக்கிங்க்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸையும் ப்ரெப் பண்ணி எடுத்துட்டோம். So this instruction were given by the teacher and followed by the instruction we made our own vegetables. Once the vegetables and everything is done, we moved to the cooking section where we actually cooked our ingredients. Want something or miss something? You want more or not? Good. Okay, guys. After that, everyone. So, Krishna is like. கிட்டத்தட்ட 7 டிஷ்ஷையும் இன்ஸ்ட்ரக்டரோட ஹெல்ப்போட ஒன் பை ஒன்னா குக் பண்ணி முடிச்சோம். அண்ட் ஐ மஸ்ட் சே அண்ட் ஐவ் காட் தி அமேசிங் இன்ஸ்ட்ரக்டர், அமேசிங் தாய் டீச்சர் யூ குட் எவர் ஆஸ்க் ஃபார். So what's up? What are you doing? Oh, I'm preparing your ingredient, your curry paste for everyone. Like this, it's very easy. Lots of ingredient for to cook it. Okay. When you see, this is ingredient for red curry and green. Because it's the same ingredient. Your red and green curry, we have eggplant. This one, the eggplant. Okay. Baby eggplant. Again, your baby eggplant. Cauliflower leaf. Okay. And big chili. Also sweet basil, more aroma in your curry. Like this. மேக்கிங் our own கறி பேஸ்ட்ல இருந்து கறி வரைக்கும் டெசர்ட், சூப், ஸ்டிர் ஃப்ரை, ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் கோர்ஸ் மீலையே அன்னைக்கு குக் பண்ணோம். அண்ட் ஐ வுட் சே இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே. ஃபைனலா நாங்க குக் பண்ணதை நாங்களே டேஸ்ட் பண்றதுக்கான ஒரு செக்ஷன் கூட அங்க இருந்தது. அந்த It tastes also good. I mean, like, looks also good. Not sure about the. Yeah. This looks really good. So good. Bye bye. அப்புறம் என்ன டேஸ்டிங்க முடிச்சுட்டு அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே திரும்பி அதே வண்டியில ஏறி ஹாஸ்டல் வந்துட்டேன். பட் ஹாஸ்டல் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, டேய் என்னடா பண்றீங்க? அக்கா வந்திருக்கேங்க. அக்காவை மறந்து தலைகீழ ஆடுறீங்களேடா. இனிமேல் அக்கா தாயிடா இல்லடா, அக்கா வந்து தாய்டா, தாய். நான் வந்து இன்னைக்கு ஒரு குக்கிங் கிளாஸ் போனேன், தாய் குக்கிங் கிளாஸ். என்னாலேயே நம்ப முடியல எனக்குள்ள இவ்வளோ திறமை இருக்குது அப்படிங்கிறத என்னால் நம்பவே முடியல. அந்தளவுக்கு அருமையாக நான் தாய் ஃபுட்டு குக் பண்ணியிருக்கேன். அதை நினைக்கும் போது என்ன நினச்சி எனக்கே பெருமையாக இருக்குது. அடுத்த டாஸ்க் என்னென்னா, தமிழ்நாடு வந்து ஒரு பொட்டிக்கடையை பார்த்து அதில் வந்து தாய் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன் நான். தாய்நாட்டில் கிடைக்கிற எல்லா ஃபுட்டும் இனிமேல் நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் நமக்கு கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கேன் கொலாபரேட் வித் மீ ஆர் கிவ் ஸ்பான்சர் டு மீ ஆர் இன்வெஸ்ட் இன் மை பிஸ்னஸ் ஐடியா. ஸோ அவ்வளோதான். ஸோ ஓவரால் ஐ வுட் சே இட்ஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தாய்லாந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக தாய் குக்கிங் கிளாஸ் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் எந்த கிளாஸ் சேரணும், எங்கே சேரணும்னு இருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ அவுட் ஆஃப் இட். நான் உங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். அரவுண்ட் த வேர்ல்ட் வித் தஹேரா.